பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான வேலையிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருள்வார். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டுவர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த சேவகர் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அந்த சவுலின் சேவகர் சாமுவேலையும் சாமுவேலுடைய தீர்க்கதரிசி கூட்டத்தையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். வாழ்ந்தா இப்படி வாழணுமல்ல, சாமுவேலை போல தீர்க்கதரிசிகளை போல கூட்டமாக வர்றாங்க சேவகர். அவர்கள் மேலே தேவனுடைய ஆவி இறக்கிட்டார். சாமுவேல் அந்த தீர்க்கதரிசிகளும் ஒரு கூட்டமாக வர்றாங்க தாவீதை பிடிக்கிறதுக்கு. சவுலின் சேவகர் இவங்க கூட்டமாக எதிர்க்க போகிறாங்க. போனால் அந்த சாமுவேலும் அந்த தீர்க்கதரிசிகள் கூட்டங்களும் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் அந்த எதிர்க்கு அந்த சேவகர் எல்லாரும் மேலே தேவனுடைய ஆவி இறங்கினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்களாம். ஆளே மாற்றுறது. ஆமாம், சாமுவேலு தீர்க்கதரிசியும் அவங்களாம் தேவனுக்குள்ளே இருக்கிறாங்க. சவுலின் சேவகர் இந்த தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகர் அனுப்புகிறான். இந்த தாவீது சவுலுக்கு பயந்து சாமுவேல்கிட்ட போயிருக்கிறான். அப்போ அந்த சேவகர் வரும்போது அந்த தீர்க்கதரிசிகளும் அந்த தீர்க்கதரிசி தலைவனாகிய சாமுவேலுக்கு அந்த எதிர்கொண்டு வரும்போது அந்த சவுலுடைய சேவகர்கள் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரனும் இந்த மாதிரி இருக்கணும். யாராவது உனக்கு எதிர்க்க வந்தாங்கனாக்கா பட்டுன்னு அவங்க மேலே பசுத்தாவி இறங்கினோம், தேவாவி இறங்கினோம். புரியுதாம்மா? பரிசுத்தாவி இறங்குற மாதிரி உன் மைண்டு இருக்கணும். அப்போது சாமுவேலும் அந்த தீர்க்கதரிசிகளும் அந்த தீர்க்கதரிசி கூட்டத்துக்கு எதிராக இந்த சவுலுடைய சேவகரும் வரும்போது அப்பொழுது சவுலுடைய சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்போனா எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே இருந்திருக்குவாங்க பாருங்க சாமுவேல் தீர்க்கதரிசிக்கலாம். அப்போது ஆதாமுக்குள்ளே வரவன் இந்த சவுல் மூலமாக ஏவப்பட்டு வராங்க அந்த சேவகங்க. தாவீது எப்படியாவது அவனுக்கு கூட்டணும், அவனுக்கு பிச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது மாம்ச சிந்தியவர் தானே வரான். அப்போது சவுல் மேலே இருக்கிற அபிஷேகம், சாமுவேல் மேலே இருக்கிற அபிஷேகம், அந்த தீர்க்கதரிசிகள் மேலே இருக்கிற அபிஷேகம் அந்த சேவகர் கூட்டத்து மேலே இறங்கி அவங்களும் அபிஷேகம் தேவாவினால் நிரம்பி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. வாழ்ந்தால் இப்படி வாழணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு வீட்டுக்குள்ளே போகிற, ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிற, ஒரு கூட்டத்தில் போகிறேன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கிடணும். தேவ ஆவி இறங்கி அவங்களும் என்ன பண்ணணும், தீர்க்க தரிசனம் உரைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் இருக்கணும். அது ஒன்றும் பெரிய கம்ப சோஸ்திரம் இல்லை. தேவாவி எப்போ இறங்கும்?
ஒரு மனுஷனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்துடுற புதிய ஏற்பாட்டில் அவன் மேல் பசுத்தாவி இறங்கிட்டான். அவன் ஆதாமுக்குள்ளே இருந்தானா அவனுக்குள்ளே அசுத்தாவிக்குது. அவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீனாக்கா அவன் மேல் பசுத்தாவி இறங்கி கட்சியில் அவனும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான். அப்போ கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணுன்னு என்ன பண்ணணும்? அவன் பேர் சொல்லி கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். புரியுதா புரியலாமா? ஆதாமுக்குள்ளே இருந்தானா அவன் மேலே அசுத்தாவி இறங்கிட்டே இருக்கான். நன்மத்தை மரியத்தக்க கனி பிடிச்சிட்டு இருக்கிறான். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்துக்குன்னு அசுத்தாவியா இறங்கிட்டு இருக்கான் அவன் மேலே. உனக்கு எதிராக வரான்னு வச்சுக்கா, வந்ததுமே அவன் ஆதாமுக்குள்ளே வந்து கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வா பார்ப்போம். அவன் பேர் சொல்லி கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் கொடுத்துப்பாரு பார்ப்போம். பசுத்தாவி அவன் மேலே இறங்கிச்சுன்னா உனக்கு விரோதமாக வந்தால் கூட உனக்கு சிநேகிதனாக மாறிடும். மாறுவானா மாற மாட்டானா? அப்படி தான் மாறிட்டான். அல்லேலூயா. அப்போ இந்த சுஸ்தமும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஊழிக்காரனுக்கு ஒரு விசுவாசிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போ நீயும் வீட்டாரும். ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தினா அந்த வீட்டாரெல்லாம் ஆதாமுக்குள்ளே அசுத்தாவி பிடிச்சின்னு இருப்பாங்க. நீ அந்த வீட்டார் பேர் சொல்லி கிறிஸ்துவ தேவன் தானே உலகத்தை குத்தினாக்கா உடனே பசுத்தாவி அவங்க மேலே இறங்கிச்சின்னு வச்சுக்கா, அவங்களும் உன்ன மாதிரி ரசிக்கப்பட்டு ஞானசாமி விட்டு சபையான குடும்பமே ரசிக்கப்பட்டு போச்சு. அதுதான் பவுல் சொல்கிறாரு அந்த சிறைச்சாலை தலைவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போஸ்தலர் 16 சொல்கிறாரா இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போது கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தணும். உடனே பசுத்தாவி அவன் மேலே இறங்கிடும். இந்த சாம்புகளும் தீர்க்கதரிசிகளும் செய்கிறாங்க. உடனே பாரு, அப்பொழுது சவுலின் சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால். அப்போ தேவனுடைய ஆவி இறக்குறாங்க பாரு. அப்போ ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக அவனை கொண்டு வரணும் படி ஏற்பாட்டில். அப்போ சாமிகளும் தீர்க்கதரிசிகளும் 18 ஆட்டுக்குட்டி மூலம் உள்ளே இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை, அது இயேசு அம்பு பழைய ஏற்பாட்டில். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா தேவ ஆவியில் நிரம்பி தீர்க்கதரிசனம் குறிப்பாங்க. அப்போ ஒரு கூட்டமாக போகும்போது அவங்க ஒரு கூட்டமாக வராங்க சவுலின் சேவகர். உடனே அவங்க மேலெல்லாம் அப்போ தேவ ஆவி இறங்கி அவங்களும் இவங்களோட சேர்ந்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு வந்த வேலை ஒன்று போன வேலை வேறன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் பாரு, சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கியதினால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். 21 இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவன் ரசிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு நம்ம போன வேலையை அவன் செய்யலை. தேவாவி இறங்கி தீர்க்கதரிசனம் சொல்லி சவுலு பிடிக்காத திருப்பி போயிட்டான். உடனே சவுல் அதை கேள்விப்பட்டானான். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொல்லினார்கள். அவங்களும் குறுக்கு வராங்க. அவங்க மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கி போச்சு. அவர்களும் தீர்க்கதரிசனம் சொல். அப்புறம் 3ஆம் தரம் சவுல் 3ஆம் தரமும் திருப்பி சவுல் சேவகரை அனுப்புகிறான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. வாய்ந்தா இப்படி வாயினும் வச்சுமா, யார் வந்தாலும் தேவனுடைய ஆவி அவன் மேலே இறக்கணும். அது ஒரு கம்பசுத்தம் கிடையாது. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வம் ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து குத்துப்பாரு. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலம் நீதிமானாக்கப்பட்ட சவுலும் தீர்க்கதரிசிகளுமே தேவனுடைய ஆவியை எதிர்க்கு வர சேவகர் மேலே இறக்குறாங்கனாக்கா நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டவன். நீ புதிய ஏற்பாட்டா சவுல் சாம்புவேல். நீ அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு ஆதாம் டேக்டாக குத்துப்பாரு. அவனுக்குள்ள அசுத்தாவி போய் பசுத்தாவி அவனே தீர்க்கதரிசனம் சொல்லி அவனே உனக்கு சாதகமாகிடுவான், உனக்கு விரோதமாக வந்தவனே. அப்படி தான் இங்கே 3 முறை நடக்குது. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அவங்க மேலே கர்த்தருடைய தேவாவி இறங்கிச்சு. 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னாங்களாம். அப்புறம் பாரு 22 1 சாமுவேல் 19:20 22. அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையில் வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். இதோ ராமாவுக்கு அடுத்த நாயாவதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்போ டைரெக்டாக சவுலே வரான் பாரு. அப்பொழுது 23 அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயாவதிக்கு போனான். யார்? சவுல் போனான்.
அவன் மேலும் தேவடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து இப்போ சவுலே வரான் டைரெக்டாக. இப்போ 3 முறை சேவகரை அனுப்பி எல்லாம் அவங்க சேவர் மேலெல்லாம் பசுத்தாவியாக இருக்குது, தேவாவியாக இருக்குது, தேக்கத்தை சொல்லிட்டு கட்சியில் ஏன்னா நம்மளே போவோன்னு சொல்லிட்டு இவனே வரான். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். யார்? சவுல் ராஜா. அவன் மேலும் தேவடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கயிற்றி போட்டு, வஸ்திரம்லாம் கயிற்றி போச்சு, அபிஷேகம் இறங்கிச்சு, உண்டு பிறல்றான். தானும் தன் வஸ்திரங்களை கயிற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராவு முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். அபிஷேகம் பயங்கரமாக இறங்கிச்சு, விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள். சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்களாம். அப்போது சாமுவேல் மேலே எவ்வளோ பெரிய அபிஷேகம் இருக்குது பற்றியா? பழைய ஏற்பாட்டு சாமுவேல் அண்ணால் பெற்ற பிள்ளை, அண்ணால் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பெற்ற அந்த சாமுவேல் மேலே அவ்வளோ அபிஷேகம் இருக்குது. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, நீ புதிய ஏற்பாட்டு சாமுவேலாக இருக்கணும். கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. நீயே அசுத்தாவி பிச்சைகளாக இருந்தீனாக்கா வரவங்க மேலே அசுத்தாவி விட்டு இன்னும் பகை கசப்பாக போடுவாங்க. அசுத்தாவி பிச்சுன்னு இன்னும் விரோதமாக போடுவாங்க. பலாசாக இருக்கணும், அகாபி அன்பு நிறைந்தவளாக இருக்கணும். புரியுதா? எப்பேற்பட்ட மனுஷன் வந்தாலும் அவன் மேலே பசுத்தாவி அறிக்கை, தேவாவி அறிக்கை, தீர்க்க தரிசனம் என்ன, அது தேவடைய வார்த்தையை பேசுகிறோன்னா மாற்றிடணும். அதனால் சாமுவேல் போல் அபிஷேகம் இருக்கணும்னு ஜெபம் பண்ணணும் நம்ம. அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தினா உனக்கு எதிராக வரவங்க மேலெல்லாம் அபிஷேகத்தை இறக்கிடலாம். அவன் நன்மை தேமை கனி பிடிச்சி தேவன் தனக்கு ஆதம் அசுத்தையாக வரான், உனக்கு பிரச்சனையாக வரான். நீ அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கணும். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கணும். ஜீவ விச்சத்துக்கு நீ அதான் பைதற்ற ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி பைதற்றதாக இருக்கணும். அது ஆண் ஆட்டுக்குட்டி, 1 வயது ஆட்டுக்குட்டி. அது இயேசு அம்புக்குட்டி காட்டுது. அது பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்துக்கு, பாதாளத்துக்கு பரிகாரம். ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு ஆபிரகாம் செலுத்தினான். தேவ ஆவி அவன் மேல் ஊற்றப்பட்டது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் பட்டான். நல்லா இரு. அல்லேலூயா. நல்லா சோத்திரம். கை கைத்து அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கர்த்தருடைய ஆவி இறங்கணும். எங்கே போனாலும் எல்லார் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்குற மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். ஆதாமுக்குள்ளே இருந்தாக்கா அசுத்தாவி தான் இறங்கும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். அந்த மனநிலையோடு இருந்தீனாக்கா எங்கே போனாலும் ஜனங்களை ஆதாயப்படுத்திடலாம். அல்லேலூயா. ஆமாம். எப்படி இருப்பார் மலை, சோழவாரம் மலை. அதனால் நல்ல சுற்றுறோம். பிரைஸ்லார் பிரைஸ்லார் கைத்து பிரைஸ்லார் பிரைஸ்லார் அல்லேலூயா 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 பிரைஸ்லார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது ஆதாமுக்குள் பிறந்த ஒரு மனுஷனை என்ன பண்ணணும்? கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். உடனே பசுத்தாவி இறங்காது அவன் மேலே. என்ன அருமை போடுது பாரு. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். யார்? அந்த சேவகர்கள். உடனே சாமுவேல் என்ன பண்ணுறான்? ஏசுனார் மாதிரி நல்ல மேய்ப்பன் அந்த சேவகர் மேலே ஜீவ சர்ஜ. ஏசு என்ன பண்ண? நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்ற ஜீவ ரத்தம். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உடனே பசுத்தாவி இறங்குது. தினோட ஜனங்கள் ரசிக்கப்பட்டுறாங்க. அபிஷேகம் இருக்குது. வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்தில், பாவத்தில், மருத்துவத்திலிருந்து எல்லாம் விடுதலை ஆகிறாங்களா இல்லையா? ஏசு பரம சாமுவேல். இப்போ சாமுவேலுக்கு முன்னாடி வரவனே பசுத்தாவில், ஏசுக்கு முன்னாடி வரவனே பசுத்தாவில் இறங்கணும். அதனால் திரளான ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்க. ஏசு வரும்போது திரளான அற்புதங்கள். 5 அப்பம் 2 மீன் கொடுத்தாக்கா திரளான பேருக்கு அற்புதம் நடக்குதாங்க.
அந்த 5000 பேர் புருஷர்கள் மேலே அபிஷேகம் இறங்கினாலும் 5 அப்புறம் 2 பறிக்கு 5000 பேர் போயிட்டாரு. அப்போது அவ்வளோ அபிஷேகத்தோடு தான் இயேசு எங்கே ஊழி செய்தார், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு முன்னாடி வரவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, திமிர்வாதக்காரன், லேகியோன் பிசாசு, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்குள்ள அசுத்தாய் தோத்தி பசுத்தாய் இறக்கி தேவதூர்லாம் பணிவிட செய்கிறாங்க பாரு, இயேசு சூழ்ந்துருக்குற முன்னாடியெல்லாம். அப்போது ஆதாமின் செந்த மரணம், கிறிஸ்துவ செந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போது இது அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அனுப்புகிறான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசன கூட்டத்தில் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். சாமுவேலையும் அந்த தீர்க்கதரிசன கூட்டத்தில் பார்க்குறாங்க அந்த சேவகர். உடனே பாரு, அப்பொழுது சவுலினுடைய சேவகர் மேலே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் உடனே தேவாவி இறங்கி போச்சு அவங்க மேலே. ஆமாம், தேவனுடைய ஆவி, புதிய ஏற்பாடு பரிசுத்த ஆவி இறங்கணும் மக்கள் மேலே. பிசாசு ஆவி இறங்கிட்டுது. ஆதாம் கூட பிறந்துக்கிறான். நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிச்சுக்கிற நாளில் அசுத்தாவி சாகவே கிடக்கிறான். அசுத்தாவி பிச்சுங்கிறான். நீ அவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு பரிசுத்தாவி இறங்கி தீர்க்க தரிசனம் ஜீவ வார்த்தையை பேச வச்சுட்டு நீ அவளை குடும்பத்தில். அதனால தான் குடும்பத்தில் போய் உட்காந்து கவலைப்பட்டுன்னு வெறுப்ப. நீயே ஒரு அசுத்தாவியாக இருந்தீனாக்கா, அசுத்தாவி தான் இறங்கியிருக்க வீட்டில் இருக்கிறவங்க மேலெல்லாம். குடும்பமே அசுத்தாவி குடும்பமாக இருக்கும். ஒரே சுயநீதி அநீதி சாப பாவமான பிள்ளைங்களும் அசுத்தாவி, தாய் தகப்பா அசுத்தாவி, எல்லாம் ஆதாம்குள்ளே போய் நன்மத்தையுமே தேவன் தனக்குள்ள குடும்பம் ஃபுல்லாக பாதாள குடும்பமாக இருக்குமா இருக்காதா? ஏதோ ஒன்று இருக்குது. ஆதாமுக்குள்ளே இருந்தால் அசுத்தாவி வந்து இறங்கி, அசுத்தாவி எங்கேயும் அங்கே சிறையிருப்பு இருக்கும். அங்கே வியாதி, வறுமை, தரித்திரம், பிசாசின் போராட்டமாகவே இருக்கும். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்றே வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதனால தான் என்னுடைய செய்தியை கேட்குற இந்த சேனலில் இந்த செய்தி கேட்குற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். உங்கள் குடும்பங்களை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வாங்க. பழுதுட்ட ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு தேவாவி அந்த குடும்பத்தில் இறங்கிடும். தேவதூர்களாம் அந்த குடும்பத்தில் ஊழியம் செய்வாங்க. வீட்டு தலைவன் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறனா இருக்கணும். உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. ஆதாம் வழியாக பிறந்தவன் சத்ருவாக தான் இருப்பான். இந்த சவுலின் சேவகர் அவனை பிடிச்சி சவுல்கிட்ட போய் ஒப்படைக்கு தான் வராங்க தாவீதை பிடிக்கிறதுக்கு. உடனே சாமுவேலும் தீர்க்கதரிசி கூட்டுக்கும் போது எதிர்பட்டதுமே உடனே தேவனுடைய ஆவி அவங்க மேலே இறங்கி எல்லாம் தீர்க்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சவுல் கேள்விப்பட்டது திருப்பி பாரு. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான், அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். யார் வந்தாலும் அவங்க மேலே அபிஷேகம் இறங்கிப்போது. யார் வந்தாலும் ஆதாம்குள்ளே தான் வரப்போகிறான். அவன் வீட்டுக்குள்ளே வரவேன், உன் எதிர்க்கு வருவேன். உன் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவனா தானே வரப்பான். நன்மத்தையும் அறியத்தக்குவேன். ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விச்சதுக்கு நன்மத்தையும் நன்மார்க்கு துன்மார்க்கம் தான் வருவேன். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எந்த கிராமத்துக்கு போ, எந்த பட்டத்துக்கு, எந்த சபைக்கு போ, பாவத்தையும் மன்னித்து தேவன் தனக்கு உலகத்துக்கு நல்லா சவன் காட்டி அசுத்தாய் பிச்சுனா தான் இருப்பான். நீ கிறிஸ்துக்குள்ளே ஜீவ விச்சத்துக்கு கொண்டு வரணும். ஏசு நன்மத்தையும் அறியத்துக்கு நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கு. அதனால தான் என்னுடைய சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஜோயே ஜீவன் செய்தி கேட்கணும், என்னுடைய எல்லா செய்தியும் கேட்கணும். ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவன் மேலே பரிசுத்தாவை இருக்குது. அசுத்தாவையெல்லாம் துரைத்தி பகை கசு வைரங்க பரிசுத்தாவை எங்கேயும் அங்கே சமாதானம், சந்தோஷம், சுக, பலம், ஜீவன், அபிஷேகம் உண்டாயிடும். அப்பொழுது அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். யார்? சவுல். இதோ ராமாவுக்கு அடுத்த நாழாவதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போது ராமாவுக்கு அடுத்த நாழாவதிக்கு போனான். யார்? சவுல் டைரெக்டாக போகிறான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கியதினால், சவுல் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கியதினால் நாழாவதிலே சேரும் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கயிற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராவு முழுவதும் வஸ்திரம் இல்லாதவனாய் வீழ்ந்து கிடந்தான். ஆனபடியினால் சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவனோ என்பார்கள். வஸ்திரம்லாம் பிச்சு அபிஷேகம் ஏறி சில பேர் உருண்டு பிறன்றாங்க பார் சபையில். அப்படியே வஸ்திரமே இல்லாதவன் ராவும் பகலும் வாயு தீர்க்கதரிசி பேசிக்கிட்டே இருந்தானோ. அவ்வளோ அபிஷேகம் இருக்குது பார் சாமுவேல் மேலே. சும்மா இல்லைம்மா, சாமுவேல், மோசே, எலியா, எலிசா, ஆபிரகாம், ஈசாக்கு, இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னாங்க.
அது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துக்காக வைராக்கியமாக இருக்கணும். சும்மாலாம் அந்த மாதிரியெல்லாம் நடக்காது. 100க்கு 100 கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஜீவ மார்க்கத்தில் ஜீவ சர ஜீவரத்தை சபைக்குள்ள ஆஸ்வதிக்கணும். பகைக்குள் நன்மை செய்யணும். சத்துருக்களை செய்யணும். துன்பப்படுக்கு ஜெபம் பண்ணணும். நீ ஆதாமுக்குள்ளே இருந்தேன்னு வச்சு பேர் விசுவாசி ஊழிக்காரு, ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல்வாசி செல்ல, ஊருக்கு 2 பேருக்கு தெருவுக்கு 2 பேர் கசப்பு, ஒரே மாம்சம் சேர்ந்த ஊழிக்காரனா இருந்தீங்கன்னா உன் மேலேயும் அசுத்தாவி, உன் சபையில் வர மேலேயும் அசுத்தாவி, நீ போகிற வீடு சந்தி எங்கே போனாலும் அசுத்தாவி என்ன பிரயோஜனம்? அதனால தான் கிறிஸ்துக்குள்ளே இருக்குது படகு. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன். கிறிஸ்துக்குள்ளே இருந்தினாக்கா, கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தினாக்கா அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்ய மாபெரும் எழுப்பிலை கண்டடைவாய். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த கை தூக்கி அல்லேலூயா அல்லேலூயா. ஆதாமுக்குள்ள பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். இடைவிடாமல் வெளிப்படுத்தணும். எக்காலத்தை வெளிப்படுத்த சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தணும். அசுத்தாவி தொட்டி பசுத்தாவி அறிக்கலாம். நன்மை தீமை ஆவியாச்சு ஜீவாவி. நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பு ஆகவே அசுத்தாவி பிச்சுக்கும் ஜனங்களை. திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்க வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அதனால் தாவீதை அங்கே பிடிக்கவே முடியல. சவுலின் சேவகர் இந்த சவுல் என்ன பண்ணான்? தாவீதை கொலை செய்யறதுக்கு எத்தனையோ வருடங்களும் ட்ரை பண்ணுறான். ஆனால் தாவீதை ஒரு முடி கூட எடுக்க முடியல இந்த சவுலால் கட்சி. அதனால் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீதின் இருதயத்துக்கு என் நாள்தோறும் உமதி நீதி உமதி சொல்லிக்கொண்டே இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திரம். அவர் துதி எப்போதும் வாயிருக்கும். இந்த சவுலின் சேவகர் இந்த தாவீதை கொல்லவும் முடியல, அழிக்கவும் முடியல, திருடவும் முடியல. கிறிஸ்துக்குள்ளே பழைய ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமான் ஆக்கப்பட்டவங்க சாமுவேலும் தாவீதும் அந்த தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாவி தொட்டி பசுத்தாவி இறக்கி தேவதூர்களெல்லாம் பணிவிடை செஞ்சதுமே உடனே எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. 2 முறை 3 முறை அனுப்புகிறான் சேவகர். எல்லாருமே தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. தேவாவி இறங்கி போகுது எல்லாருமேலையும். கட்சியில் சவுலே வரான் டைரெக்டாக. கட்சியில் அவனும் வஸ்திரம் விளைக்கணுன்னாங்க. ராவும் பகலும் ராத்திரி எல்லாம் தர நயோதியில் நான் ராமகர் தீர்க்க சொல்லியிருந்தானா. கட்சியில் தீர்க்கதரிசி ஒருவனோ என்று சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. சவுல் எப்படி வாழ்ந்துக்கிறாங்க பாரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிங்க ஊழியக்காரங்கெல்லாம். அவன் பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தால் நீ புதிய ஏற்பாட்டில் அவங்களாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவங்க. நம்ம இயேசு ரத்தத்தின் மூலமாக நீதிமான பழுதற்ற பலி அந்த ஆண்டவராக இயேசு சரியாக சுத்தம். அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தா பசுத்தாய் மேலே. பசுத்தாய் வரும்போது நீ வெள்ளை நடைந்து எருசலேமில் யூதாயிலும் சமாயிலும் பூமி கடைசி பதியும் சாட்சியாக இருப்பாய். ஆதாமின் சிந்தை மரணம். நன்மை தீமை நன்மார்க்க துன்மார்க்க நல்லவன் தீயவனாக இருக்காத. அசுத்தாவி தான் அவன் மேலே இருக்கும். நீ போனால் மட்டும் அவன் மேலே அசுத்தாவி இறங்கி அவன் ஒன்று அடிக்க நீ அவன் அடிக்க, அவன் பகைக்க நீ பகைக்க, அவன் திருட கொள்ள வர உனக்கு விரோதமா நீ அசுத்தாவியாக இருக்க. வாழ்க்கையே ரசனையாக இருக்க, ஊழியம் ரசனையாக இருக்க, கிறிஸ்துவ வாழ்க்கை புரட்சிகரமாக இருக்காது. சாமுவேலை போல, தாவீதை போல, மோசேயை போல, எலியாவை போல, எலிசாவை போல, தெபோராலை போல, எஸ்தரை போல, நெகோமியாவை போல, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபை போல இயேசு கிறிஸ்து சரியே ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தேவாவி மேலே ஊற்றப்படும். தேவதூதர்கள்லாம் இருப்பாங்க. மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை தேவதூருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லிக்கிறார். என்னைனா இயேசு வரி இயேசுனா ஜீவித்த தேவி நீத்துவத்தில் அறிக்கை பண்ணு. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாவி தோற்று பசுத்தாய் இருக்க தேவதூரெலாம் பணிவிடை செய்யி. இயேசு மத்திய மாட்டில் உட்காம்போது அவர் எங்கும் சுற்றி தெரிந்தார். சேர்ந்து என்ன பண்ணுறாரு? யாரை பார்த்தா நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவஸ்வர தேவன் பசுத்தாய் இறங்க மாதிரி அசுத்தாய் போயிடுமா? அதான் இயேசு எங்கே போனாலும் அசுத்த பெருசாசின் வல்லவில் அகப்படுங்க யாவரையும் குணமாக்குற சுற்றி தெரிந்தார். சாமுவேல் விட பெரிய ஊழியம் இயேசு செய்து திரளோட ஜனங்க இயேசு பின்னாடி நடந்து தெரிஞ்சாங்க. எல்லாருக்கும் ஜீவஸ்வர ஜீவரசம். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டு, அது பரிபூர்ணப்படுவேன். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவஸ்வர ஜீவரசம். தேவனுக்கு ஆதாம் அசுத்தாய் போய் பசுத்தாய் இறங்குது. உடனே திரளோட ஜனங்க வியாதியஸ்து சுத்தமாக வராங்க. உடனே குஸ்ரோகி சுத்தமாக வரான். மரித்தோர் உயிரோடு அவர் செய்த அற்புதத்தை எழுத போனால் உலகம் கொள்ளாதான். மத்திய மாட்டில் உட்காந்து ஒரு குறிப்பிட்ட அற்புத அடையாளத்தை தான் எழுதிக்கிறாங்களாம். அப்படி வாழ்ந்துக்கிறாருங்க இயேசு போல மாறுங்க. ஆதாம போல இருக்காதிங்க. நன்மத்தியமாக கண்களிச்சு சுய நீதி அநீதியாக இருக்காது. உன் மேலே அசுத்தாய், உன் எதிர்க்கு வர மேலே அசுத்தாய், அவன் அடிக்க நீ அவன் அடிக்க, நீ சபிக்க அவன் சபிக்க. குடும்பத்தில் ஒரே சண்டையாக இருக்கும். அப்பா அம்மா பிள்ளைங்க 4 பேர், மாமியார் மாமனார் நாத்தனார் எல்லாம் நன்மத்தையும் அறியத்தக்கா கனி போய் ஷாகவே அசுத்தாய் எல்லார் மேலே அசுத்தாய் இருந்துட்டாக்கா
குடும்பத்தில் திருடுறது கொண்டு பிசாசு திடீர்னு சமாதானம் சந்தோஷம் சுகம் பலம் ஜீவன் எல்லாம் திடீர்னு கொண்டு நைட்டின்னு இருக்கும். பாதாள குடும்பமாக இருக்கும். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்தா இயேசுனா நானே வழிய சத்தியமும் ஜீவன் அது தேவ நீதி இதில் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமண்ட வாக்கு தத்துவம் அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும். இது நல்லா மெச்சூர்டாக இருக்கணும். இந்த சாமுவேலு அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கான் பாருங்க. எத்தனை பேர் வந்தாலும் அவங்க மேலே தேவாவியாக இருக்கு தேக்கத்தை சொல்கிறாங்க. வாசித்து முடிச்சிடலாமா? வேதத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயாதிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்து நாயாதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசி கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்போது சவுலுடைய சேவகர்கள் மேல் தேவாவி இறங்கினால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அபிஷேகத்திலே இருக்கிறாங்க பாரு. 24 மணி நேரம் சாமுவேலும் தீர்க்கதரிசிக்கலாம். ஜீவனுக்குள்ளே தேவனுக்குள்ளே தேவ நீதி துவித தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அப்படியே பட்டுன்னு ஆளை பார்த்தே போய் அபிஷேகம் இறங்கி அசுத்த பசுத்த தீர்க்கதரிசனம் சொல்லிடுறான். எதிர்க்கு வரவெல்லாம். அப்போது சவுல் தாவீதை கொண்டு வர அப்போது இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரம் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் ஷேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீது எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நயோதியிலே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. அப்போது ராமாவுக்கு அடுத்த நயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவாவி இறங்கினால் சவுல் மேலே இறங்கிச்சு. இறங்கினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நயாதிலே சேரும் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கயிற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாதவனாய் வீழ்ந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசி ஒருவனோ என்பார்கள். ஜமல்லாமா எப்படி இல்லை வாயின வாழ்க்கை. ஆதாமுக்குள்ளே வாழாது. நாடு இல்லை ஊடு இல்லை அசில்வாச்சல் பேர் விசுவாசி ஊழிக்காரு அந்த ஊழிக்காசு இல்லை இந்த ஊழிக்கா எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லாதவங்க ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் தூத்தி பசுத்தாய் இருக்கு. இயேசு தான் சரி. அந்த இயேசு ஜீவன் பரிவரும் பாமண்டி விட்டு நீத்தி பரலோக ராஜ்யம் பிதாகுமார் பசு ஆதாம் வந்து முழு அசுத்தாய் தத்தை பசுத்தாய்க்கு தேவதூர்களாக பண்ணிவிட நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனிலும் வார்த்தையிலும் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்பட்டது. இந்த சோழவரம் கிராமத்தில் தமிழ்நாட்டில் இந்திய சாட்சியம் முழு உலகத்து 816 கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லா ஆதாம்குள்ள நன்மத்தை மாதிரியே தேவன் தரவு அசுத்தாய் பிச்சு உலகமே குட்டி பாதாளமாகுது. நோவா காலத்துல அந்த போல மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதம் அதை விட மோசமாக நடக்குது. எல்லா அசுத்தாய் பிச்சுங்கிறான். இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்கணுமா இல்லையா? எல்லா ஊடிக்காரங்களாம். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் பிறந்துக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தான் துர்குணத்தில் உருவானேன்குது. ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேட்டு போய் அசுத்தாய் பிச்சுங்கிறான். கிராமத்தில் பட்டத்தில் தேசத்தில் படித்தவன் படிக்காத ஏழை பணக்கார அரசியல் தலைவர் சினிமா காலேஜ் எல்லா ஆதாம் வழியாக பிறந்து பாவம் செய்து தேவ மகிமேட்டுட்டான். எங்கே ஏதேன் தோட்டலே தேவடைய வார்த்தை வரி ஜீவ வச்சுக்கணி விட்டு நன்மத்தை மாதிரியே தக்க நன்மார்க்க துன்மார்க்கம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். அங்கேயே பாவத்தில் கருத்தது துர்குணத்தில் உருவானா. இப்போ இயேசு ஜீவன் பரிபூர்த்தி நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே அவருக்கு இயேசு என்று பெயர் அவனுடைய ஏனில் தம் ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவன்ட்டு மனதை பசுத்தாவியாக இருக்கி அவனை ரட்சித்துருவார். திருக்கிறத சொல்லி பரலோகராஜ் இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பேய்த்திருக்கிறார். அவனே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்னும் வார்த்தைகள் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பசுத்தாய் இருக்கிற இடத்துல பசுத்தாய் எங்கே அங்கே விடுதலை. சாபத்தில் பாவத்தில் மனதில் பாதத்திலிருந்து விடுதலை. கிறிஸ்துவேசுக்குள்ளே இருங்க. எங்கே போனாலும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜனக்கு பேர் சொல்லி அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இருக்கு தேவத்தோடு பணிவு செய்தே தருவார்கள். இந்த கான்சியஸாகவே இருக்கணும். எங்கே போனாலும் நன்மத்தை இயேசு ஏற்று 10 வருஷம் ஆச்சு 20 30 வருஷம் ஆச்சு இன்னும் சுயநீதி அநீதியிலே இந்த அசுத்தாவி தான் இருக்கணும். குடும்பத்தில் பட்டது தேச சபையில் கிறிஸ்துக்குள்ளே அந்த கிறிஸ்து தேவி நீதி டு இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு சாமுவேலை போல தீர்க்கதரிசி போல தாவீது போல இருங்க. கத்தை நான் எக்காலத்தில் சோத்திரம் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குமா. தாவீது என் நாவல் நாள்தோறும் உமதி நீதி உமது சொல்லிக்கொண்டே இருக்குமா. கத்தருடைய கிருபை என்றென்றைக்கும் போட வேண்டாம். என்றென்றைக்கும் எக்காலத்திலேயே அந்த வேட கவனி கத்திர எக்காலத்து அவர் துதி எப்போதும் வாயிக்கும். தாவீது வர வீழ்த்தி அறிந்து அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த அம்மன் புத்திர மோக புத்திர சவுலு சேவகர் கோலியாத் யாருமே இந்த தாவீதை ஜெயிக்க முடியல. சாமுவேலு தாவீதெல்லாம் அவங்களாம் கர்த்தருக்குள்ளே இருந்தாங்க.
கர்த்தர் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் அசுத்தத்தை பசுத்த உலகத்தை வெற்றி வாழ்க்கை வந்து சகல ஆசீர்வாத ஐஸ்வர்யம் நித்தியம் பரலோகராஜ் போய் சேர்ந்துக்கிறாங்க. பசுத்த பிதாவே இந்த அறிவான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். பயப்படாத, கலங்காது, திகையாது. ஆதாமுக்குள் பிறந்த எல்லாரும் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆதாமின் சிந்தைய மரணம், கிறிஸ்து சிந்தைய ஜீவன சமாதானம். சாமுவேலை போல, தாவீது போல, இயேசு ஜீவன், பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்துக்கு கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க, வாழ்நாள்லாம் கொடுக்க, அசுத்தாவிதத்தை பசுத்தாவி இருக்க தேவதூர்களால் பணிவிட செய்ய இந்த செய்தி கேட்குற ஒரு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதாவே. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் அசுத்தாவி பிடிச்சிட்டு சாபத்தில் பாவம் அடுத்து இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாகலாம். அந்த கிறிஸ்துவ நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக அந்த ஜீவ சர ஜீவரத்தம் அந்த ஜீவனில் தேவி நீதி டு இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தங்குது. அந்த பிதாகுமார் பசு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்கும்போது அசுத்தாவிதத்தை பசுத்தாவி இருக்க தேவதூர்களால் பணிவிட செய்து தெற்கதேசர் வாய்நாளில் கிறிஸ்துவேசுக்குள்ளே இருந்து சகல ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதி நிச்சயம் பரலோகராஜ் பெற்றுக்கொள்ள இந்த செய்தி கேட்குற உடனே பயன்படுத்தி ஆசிர்வதிக்கும்படி ஜெபிக்குங்க தாய். ஒரு மாபெரிய இழப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறவர்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுவோம். சரி, எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியில் நான் ஊழியர் செய்து கொடுங்க. துளசிராம் தாமஸ் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏப்பில் நிச்சயம் கொண்டு வருவார். என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் தான், நன்மத்தையும் அறியத்தக்கவன் தான். கிராமங்களில் பட்டண தேசத்தை அசுத்தாய் பிச்சவனாக்கிறான். ஏசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொர ஜீவரத்தம் தேவந்தருக்கு ஆதாம் அசுத்தாயத்து பசுத்தாய் இறக்கி ஒரு கலக்கிட்டு இருந்தார். அவரை போல் ஊழியம் செய்யணும். என்னுடைய எல்லா சேனலில் எல்லா செய்தியும் கேளுங்க. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏய்ப்பில் நிச்சயம் கொண்டு வர கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். இந்த செய்தி மூலம் ஆசிரியர் கர்த்தரை கனம் பண்ணுகிற கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளேஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினந்தோறும் விலையேற்பட்ட செய்திகளை கொடுத்துருக்கேன். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தினந்தோறும் கேளுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கடைசி கால ஏப்பில் வல்லமையாக நீங்கள் பயன்படுத்துங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். எங்கே பார்த்தாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்காங்க. அசுத்தாய் பிச்சை ஜனங்களாக இருக்காங்க. கிறிஸ்துவ தேவந்தருக்கு ஆதாம் முழுவதுக்கு டேக்டாக அசுத்தாயத்தை பசுத்தாய் இறக்கி அவங்களை கிறிஸ்துவ ரட்சிப்புக்கு நேராக நடத்துங்க. அதுக்கு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி செய்தியை கேளுங்க. என் செய்தி கேட்க உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, எந்த கிராமத்துக்கு போங்க, எல்லா ஆதாம் வழியாக பிறந்தவனாக தான் இருப்பான். அசுத்தாய் பிச்சவனா. கிறிஸ்துவ தேவந்தர் ஆதாம் முழுவதும் அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு தேவதூர் பணிவிடை செய்ய உங்கள் குடும்பத்தில், பட்டணத்தில், தேசத்தில், ஏரியாவில் ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 18/10/2025 பரிபூர்ண ஜீவன் சோழர் பகுதியில் கொடுக்கப்படுது. இந்த செய்தி என்னோட உதயம் என் மனைவி பேசி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.